மக்களே, சுவையான காரமான தக்காளி சட்னி செய்வதுன்னு எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 8 தக்காளி எடுத்து அறுத்துங்க. ஒரு 20 மிளகாய் அறுத்துங்க. ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிங்க. வதக்கினதை நல்லா வதக்கின பிறகு ஒரு தட்டில் போட்டு ஆற வைங்க. அப்புறம் அது தக்காளியும் மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிங்க. கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் மிளகாயும் கடாயில் போட்டுங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே வெங்காயத்தை ஆற வச்ச வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிங்க. அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்க. நல்லா வெங்காயம் அரையும். வெங்காயம் அரைஞ்சிச்சு. அப்புறம் தக்காளி மிளகாவும் வெந்துன்னு இருக்க இடத்துல இப்போ வெந்துன்னு இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயத்தை அரைச்ச வெங்காயத்தை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் ஊற்றோன்னு வெள்ளை கலராக ஆகிடுச்சு. ரெட் கலர் சட்னி வெள்ளை கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ வெங்காய சட்னி தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரெட்டாக இருக்க பாருங்கள். சுவையான காரமான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கூட தோசை இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ போட முடியும். மக்களே, உங்கள் ஆதரவு என்றைக்கே கொடுங்க. நன்றி.